மோடி தன்னை மிகப்பெரிய ராஜதந்திரவாதியாக இந்தியர்களுக்கு முன்னால் சித்தரித்துக் கொள்கிறார். அவருடைய ராஜதந்திரம் எல்லாம் இந்தியாவை வீழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்தியாவினுடைய முக்கிய எதிரிகளில் ஒன்றாக பார்க்கப்படுவது பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதுதான் இந்தியாவின் நோக்கமாக இருந்த நிலையில் தற்போது உலக அரங்கில் இந்தியா தனிமைப்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் எதிரியான பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறது. அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவமும் அமெரிக்க இராணுவமும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தானிலேயே பயிற்சியில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் வீடியோக்களாக படங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அது மாதிரி இந்தியாவினுடைய முக்கிய எதிரியாக இருக்க வேண்டிய கருதப்படுகின்ற பாகிஸ்தான் உலக அரங்கில் தனிமைப்படுத்தப்படுவதற்கு பகரமாக உலக அரங்கில் புது புது கூட்டணிகளை, அது இராணுவ கூட்டணிகளை அமைத்து வருகிறது. அண்மையில் பாகிஸ்தான் துருக்கியோடும் சவுதி அரேபியாவோடும் இணைந்து மிக முக்கியமான ஒரு இராணுவ கூட்டணியை அமைத்திருப்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று தன்னை விஸ்வகுருவாக சித்தரித்து கொள்ளக்கூடிய அந்த மோடியின் செயல்பாடுகளால் இந்தியா எந்த விதத்திலும் பயன்பெறவில்லை. மாறாக இந்தியா வீழ்ந்து கொண்டிருக்கிறது. முன்னேற்றத்தை சொல்லி ஆட்சியை பிடித்த அந்த மோடியினுடைய ஆட்சியில் இந்தியா பின்னேறிக்கொண்டே இருக்கிறதை ஒழிய எந்த முன்னேற்றத்தை பெற்றதாகவும் தெரியவில்லை. மன்மோகன் சிங்கினுடைய அந்த காலகட்டத்தில் இருந்த ஜிடிபி அதல பாதாளத்திற்கு சென்று அந்த ஜிடிபியை இனிமே எட்டி பிடிப்பது கூட ஒரு கனவு காட்சியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மன்மோகன் சிங்குடைய காலத்தில் டாலர் மதிப்பு இப்போது பன்மடங்கு எகிரி அந்த மன்மோகன் சிங்குடைய காலத்தில் ரூபாவிற்கு என்ன மதிப்பு இருந்ததோ அந்த மதிப்புக்கு வந்தாலே பெரிய விஷயம் என்று பலர்களாலும் பார்க்கப்படும் அளவுக்கு இந்தியாவினுடைய நிலைமை பரிதாபமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாடு உருப்பட வேண்டுமேயானால் அந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவன் ஒரு அறிவாளியாக இருக்க வேண்டும், அனுபவஸ்தனாக இருக்க வேண்டும், திறமையாளனாக இருக்க வேண்டும். திறமையான ஆட்சியாளர்களை கண்டிருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் முன்னேறி கொண்டிருக்கிறது. திறமையற்ற, தன்னுடைய படிப்பு சான்றிதழை கூட காட்ட முடியாத ஆட்சியாளர்களை கொண்ட இந்தியா பின்னேறி கொண்டிருக்கிறது. இது கவலை தருகின்ற விஷயமாகும். இதை ஒவ்வொரு இந்தியனும் சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். ஒவ்வொரு இந்தியனின் உணர்வுகளையும் தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு விஷயமாகும்.